நடிகர் ஆதவன் அவர்கள் வந்து லியோ படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த வீடியோவை வந்து மறுபடியும் ஃபார்வர்ட் பண்ணி ப்ளூ சட்டை மாறன் வந்து விமர்சனம் செஞ்சிருந்தார். அந்த வீடியோவில் ஆதவன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, லியோ படம் பார்க்குறப்ப யாரும் தூங்கிட வேணாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து பேசின மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணி ப்ளூ சட்டை மாறன் வந்து ட்வீட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு பதில் சொல்கிற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆதவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் லியோ படத்தை கலாய்க்கவே இல்லை. மேக்ஸிமம் நான் வந்து விஜய் படத்துக்கு நான் வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்கிறேன். நான் வந்து ப்ளூ சட்டை மாறன் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படத்தை வந்து நான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கவே மாட்டேன். அவர் தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவார். நான் வந்து அதுக்கு முன்னாடி 2 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம வந்து அவர் வந்து இந்த வீடியோ மட்டும் எடுத்து போட்டிருந்தார். நான் மறுபடியும் அந்த வீடியோவை வந்து ட்வீட் பண்ணியிருந்தேன். இப்படி தான் வந்து அவர் படங்களை முழுசாக பார்க்காம வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாரு. நான் விஜய் படங்கள் எப்போவுமே நான் கலாய்ச்சதே கிடையாது. எல்லா படங்களுக்கும் நல்ல ரிவ்யூ தான் கொடுப்பேன். நல்ல படமாக தான் நல்ல ரிவ்யூ கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆதன் அவர்கள் ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அதே மாதிரி விஜய் படம் ரிலீஸ் ஆனால் நான் தான் ஆளாக விஷ் பண்ணுவேன். துப்பாக்கி படத்துலேருந்து சரி, வேலாயுதம் படத்துக்கும் சரி, நான் தான் வந்து அவருக்கு ஆளாக விஷ் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு நடிகர் ஆதவன் அவர்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.